அம்மாடி, இந்த தாலி காத்தவாரையம் கட்டினதுதான். நல்ல நேரம் பார்த்து கட்டாதனாலதான் உன் உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஆயிருச்சு. மலை கோயிலுக்கு போன நீ மலை உச்சில இருந்து நீ தவறி விழுந்தது கேட்டதும் இந்த ஊரே துடிச்சிருச்சு. நல்ல வேலை நம்ம எடச்சி மலையாத்தா உன்னை காப்பாத்திட்டா. அப்ப நல்ல நேரம் பார்க்காம தாலி கட்டினதுனாலதான் இவளுக்கு இவ்ளோ பிரச்சனை ஆயிருக்கா தாயி? ஆமா பொண்ணாத்தா, அப்படி கட்டுனதுனாலதான் பூவாயி இந்த நிலைமையில இருக்கா. நீ கவலைப்படாதாத்தா. கெட்ட நேரத்துல கட்டின இந்த தாலிய ஒரு சாந்தி பண்ணி கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் உனக்கும் உன் புருஷன் காத்தவரையனுக்கும் நல்ல 4 நட்சத்திரம் பார்த்து கல்யாணத்தை நடத்தி வச்சிரும். சரிதானா? என்ன பூவை யோசிக்கிற? நான் என் புருஷனை பார்க்கணும். அவ்வளவுதானே, நான் இப்பவே போய் காத்தவரனை கூட்டி வந்துடுறேன். பொன்னம்மா, பூவாய பத்திரமா பாத்துக்க, நான் வந்துடுறேன். ஐயா வாங்க. வா வீரா, வாங்க உள்ள போலையா? ஐயா வாங்கயா. காயத்ரி, ஏய் காயத்ரி, நீங்க எப்படி வந்தீங்க? யார் நீங்க? வாய் மூடு, வாய் மூடு சொல்றல. வாய் மூடு. காயத்ரி, சூர்யா காயத்ரி, வா போலாம். சத்தம் போடாதடி. காயத்ரி, யார்? வா காயத்ரி, இங்க இருந்து போயிடலாம். வா காயத்ரி, காயத்ரி, பாத்து. ஐயா சீக்கிரமா அம்மா இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. காயத்ரி, வாங்க கிளம்புங்க, இங்க இருக்க கூடாது, கிளம்புங்க. யாரு யார் நீங்கெல்லாம்? யாருங்க நீங்க? காயத்ரி, சூர்யா காயத்ரி. காயத்ரி, நான் வீரா. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு உங்களை யாருன்னு தெரியலையே. காயத்ரி, சூர்யா காயத்ரி. காயத்ரி, விளையாடாத காயத்ரி, உன் சூர்யா காயத்ரி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வீரா, சொல்லு வீரா. கத்தாதீங்க, கத்தாதீங்க. காயத்ரி, ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ, என் பேர் காயத்ரி இல்லையே, பூவாயி. என் புருஷன் பேரு காத்தவராயி. காயத்ரி, நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல காயத்ரி. வீரா, சொல்லு வீரா. ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது. நீங்க நீங்க முதல்ல வெளியே போங்க. என்ன வீரா, இவளுக்கு என்ன ஆச்சு? ஐயா சீக்கிரமா அம்மா கூட்டிட்டு போங்க. சூர்யா, கூட்டிட்டு போங்க. சூர்யா, ஏதோ தப்பு நடந்துருக்கு. முதல்ல காயத்ரி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம். காயத்ரி, காயத்ரி, நீ யாருங்க அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வா. வா காயத்ரி, வாங்க. விடுங்க. வாங்க காயத்ரி. எங்க போற? நில்லு. இருங்க காயத்ரி. என்ன விடுங்க. வான்றல்ல. காயத்ரி, அட பிடிக்காதீங்க. சீக்கிரம் என்ன விடுங்க. வாங்க. காயத்ரி, காயத்ரி, ஒண்ணும் இல்ல காயத்ரி. விடுங்க என்ன.
சூர்யா, டேய் சூர்யா. ஐயோ, வண்டி மட்டும் இருக்க, ஆளை காணமே. சூர்யா. வைத்தியரே சார், இந்த கார் ஏன் இங்க நிக்குது? இங்க வரைக்கும் தான் சூர்யா? காரை நிப்பாட்ட முடியும். இதுக்கு மேல நாம போக முடியாது. நாம நடந்து தான் போகணும். போலாம் வாங்க. வாங்க என்ன சார் சீக்கிரம் வாங்க. என்னங்க வாங்கய்யா, ஒன்னும் ஆகாதீங்க. என் மகனும் மருமகளும் என்ன ஆனாங்கன்னு தெரியலையே. வாங்க. தைரியமா வாங்க, போலாம். பார்த்து போங்க. என்ன வைத்தியரே, மலை இவ்வளவு நெட்டுக்க இருக்கு? ஆமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். வாங்க. ஐயா, இது வரைக்கும் எங்களை ஆடு மேய்க்கிற பையன் ரூபத்துல அந்த ஆண்டவனே வழிகாட்டி கூட்டி வந்தான் ஐயா. அட போய், உனக்கு வேற வேலை இல்ல. ஐயா, ஐயா, அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒன்னொன்னா பிரச்சனை. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊருக்குள்ளேயே வந்து என்ன மீறி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருப்பீங்க? டேய், முட்டாள் மாதிரி பேசாதடா. அவளை என்ன பண்ணீங்க? மரியாதை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. எங்களை டார்ச்சர் பண்றது நிறுத்துங்கடா. அவ என் பொண்டாட்டி. என்னது? ஓ பொண்டாட்டியா? அவ எனக்காகவே இந்த ஊருக்குள்ள வந்தவடா. அந்த வராகி அம்மன் எனக்காகவே அமுச்சு வச்சிருக்காடா. டேய், அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. அவ என் பொண்டாட்டிடா. அத நீ சொன்ன கூட நம்ப மாட்டான். அது முடிஞ்சு போன கதை. அத பத்தி இனிமே பேசி பிரயோஜனமே இல்லை. இப்ப எனக்காகவே அவ உருவாயிருக்கா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் பொறுமையா பழி கொடுக்கலான் இருந்தேன். அடா, நீங்க என்னடான்னா சாகிறதுக்கு சீக்கிரமே தயாராட்டீங்களா? இவங்களை என்ன பண்ணலாம்? தலைவரே, நம்ம எடச்சி மலையாத்தாக்கு பலி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க 2 பேரையும் பலி கொடுத்துட வேண்டியதா? அதெல்லாம் வேண்டாம் தலைவர. முச்சந்தில நிக்க வச்சு தலைவர முண்டை வர வெட்டி போட்டுலாம் தலைவர. இவங்க தகுதிக்கெல்லாம் இது ரொம்ப அதிகம் தலைவர. கழுத்து எடுத்து காட்டுக்குள்ள தூக்கி போட்டுடலாம். இல்லடா, இவனுங்க நம்மள ரொம்ப விளையாட்டு காட்டிட்டானுவ. இவனை 2 பேரும் சாதாரணமா சாவக்கூடாது. இவனை 2 பேர் கண்ணையும் கட்டி அந்த கிராந்த காட்டுக்குள்ள கொண்டு விடுங்கடா. எழுந்துடா. சரியான தட்டா தலைவரே. இவங்களுக்கு அந்த காடு தான் சரி. ஆமா தலைவரே, இவங்களை அந்த காட்டுல விட்டாதான் இவங்க சாவு கொடுமையா இருக்கும். அப்புறம் என்னடா, இவனை 2 பேர் கண்ணையும் கட்டி காட்டுக்குள்ள கொண்டு போங்கடா. என்ன கட்டுறா அவன? கட்டுறா கண்ணு. கட்டுறா. நல்லா இறுக்கி கட்டு. நல்லா கட்டு. வாங்கடா. கூட்டி போங்க சீக்கிரம். ஏய் வா, போடா. ஏய் போடா. நட. எங்க வந்து எப்படி விளையாட்டு காட்டுறீங்க? போடா. ஐயா, இந்த இடத்துல தான் காயத்ரி தாகம்னு சொல்லி உட்கார்ந்துச்சியா. பாவம் தண்ணி இல்லையேன்னு சொல்லி தவிச்சது. நாங்களும் பொறுத்துக்குமான்னு சொன்னோம். ஆனா இங்க எங்கேயோ தண்ணி இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு வேகமா போச்சு. அவங்க அம்மா கையை பிடிச்சு இழுத்தாங்க. அந்த நேரம் அது கையில இருந்த எலுமிச்சம்பழம் தவறி கீழே விழுந்துருச்சு. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்க போறேன்னு போய் அதுக்கப்புறம் நாங்க காயத்ரியை பார்க்கவே இல்லை. அவங்க அம்மாவும் பின்னாடியே போனாங்க. ஆனா அவங்க அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேயா. காயத்ரி தாயா இன்னும் கிடைக்கல. சார், நம்ம மேல போய் தேடலாம் வாங்க.
ஏயா உனக்கு அறிவே இல்லையா? இவ்வளவு அவசரத்துக்காயா அவங்கள கூட்டிட்டு வருவேன்? நான் என்னையா பண்ணுவேன்? போங்க, நான் போங்க. ஆபத்து போய் தாயா பார்க்கலாம், சொன்னேன். வாங்க. சார் வாங்க சார், பார்த்து வாங்க சார், வாங்க. வர மருவிலே ஒரு பூங்குடி மருந்தே மாயம் செய்வதே. சினிமாக்காரனோட பர்சனல் லைஃபை கிசுங்கிற பேர்ல படிக்க வச்சு நம்ம பசங்களுக்கு அடுத்தவங்க பர்சனல் லைஃபை எட்டி பார்க்குற ஒரு வக்கரமான வெறியத்தால வளர்த்துட்டு இருக்கோம். சார் கீழே காட்டுக்குள்ள இறங்கி போய் நாம எல்லாம் தேடி பார்க்கலாமா சார்? காடு ரொம்ப அடர்ந்த காடா இருக்கு. இதுல நாம தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒண்ணு பண்றேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஆளுங்களை விட்டு நம்ம தேட சொல்லலாம். சரிங்க சார், அதே மாதிரியே தேட சொல்லலாம். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் பேசுறேன். வைத்தியர ஐயா, அங்க கீழே ஒரு காடு இருக்குல்ல, அங்க போய் இறங்கி தேடலாம் வாங்க. ஐயோ, இந்த காட்டுக்குள்ளயா? அங்க மனுஷங்க யாரும் போக முடியாது. யோ, அப்புறம் என் வாயில ஏதாச்சும் வந்துட போதியா? ஏன் அதுக்குள்ள போனா கொல்லி வாய்ப்பு சாசு ரத்த காட்டேரி ஏதாவது அச்சு போட்டுமா என்ன? மூடிட்டு வாயா. அதை விட ஆபத்தான காடுங்க. அதுக்கு பேரு கிராந்தக காடு. என்னது கிராந்தக காடா? அப்படின்னா கிராந்தக காடுனா அந்த சிவனோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு காடு. அந்த காட்டுல எல்லா வகையான மூலிகைகளும் அளவுக்கு அதிகமா நிறைஞ்சு கிடக்குது. அந்த மூலிகைகளோட சக்தியும் தாக்கமும் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு உள்ள போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லையா. ஏய், வீரா, ஓடா. சீக்கிரம் ஓட. ஏய், வந்துரு. ஓடு, நிக்காத. வேகமா போ. வீரா, சூர்யா, வீரா, சூர்யா, வீரா, எங்க இருக்க? இங்கதான் இருக்க. ஒருவேளை அப்படி யாராவது இங்க திரும்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு சித்த பிரம புடிச்சு பைத்தியமா தான் திரும்பி வருவாங்க.
ஏய், அதனாலதான் அந்த காட்டுக்கு மதிகெட்டாங்காடுன்னு இன்னொரு பேர் இருக்கு. வைத்தியரை, நீங்க இந்த தொழிலை விட்டு சினிமாவுக்கு கதை எழுத போலாம். நல்ல கதை எழுதுறீங்க. கேலி பண்ணாதீங்க சார். உங்களை மாதிரி நம்பாம உள்ள போனவங்க எல்லாம் என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு இதுவரைக்கும் எதுவுமே தெரியல சார். போதும் வைத்தியரை, சும்மா பயமுறுத்தாதீங்க. சார் உங்களை பயமுறுத்ததுக்காக இதெல்லாம் நான் சொல்லல. புராண காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் வழி வழியா நம்பிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் இதுதான். சிவனோட கிராந்தகன் அவதாரம் அந்த காட்டுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அந்த காட்டை கிராந்தக காடுன்னு சொல்றாங்க. அப்ப உள்ள போயிட்டு யாராலையும் திரும்பி வரவே முடியாதா? சாதாரண மனுஷங்களால சத்தியமா உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது. மூச்சு பயிற்சி யோகான்னு முழுமையடைஞ்ச பெரிய பெரிய ஞானிகளாலையும் சித்தர்களாலையும் மட்டும்தான் சார் உள்ள போயிட்டு வெளியில வர முடியும். ஐயா, காயத்ரி தேடி வந்த சித்தர் கூட இந்த காட்டுக்குள்ள போய் தான் மூலிகை எடுத்து தருவார்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, நீங்க அந்த சித்தரை பாத்திருக்கீங்களா? இல்லங்கய்யா. அப்புறம் எப்படி இதெல்லாம் நம்புறீங்க? பேசாம வாங்க. சார் அதானே, பேசாம வாயா. சொன்னா கேளுங்க சார். பேசாம வாங்க. சார் வேணாம் சார், அந்த காட்டுக்குள்ள போக வேணாம் சார். சார் சொன்னா கேளுங்க சார், அந்த காட்டுக்குள்ள போக வேணாம் சார். சூர்யா, சூர்யா, வீரா, வீரா கேக்குதா? சூர்யா, வீரா, வீரா, சூர்யா, வீரா, சூர்யா, வீரா எங்க இருக்க? என் குரல் கேக்குதா? கேக்குது வீரா. அதே டைரக்ஷன்ல வா. சூர்யா, வீரா, வீரா, சூர்யா, வீரா, சூர்யா, கேக்குதா? கேக்குது. வீரா, அப்படியே வாங்க சூர்யா. வீரா, செத்தான் இடவங்க என்னையோட. இனிமே அவங்க வர்றது கஷ்டம்டா. வா போலாம் போலாம். போதும். ராத்திரி என்ன கடத்திட்டு போக வந்தது யாருன்னு சொல்லவே இல்லையே. அவங்க பக்கத்து ஊருக்கார பைத்தியங்களாம். இப்படித்தான் தனியா இருக்கிற பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் கொலை பண்ணிடுவாங்களாம். நல்ல வேலை பூவாயி, உன் புருஷன் வந்து உன்னை காப்பாத்திட்டான். ஆச்சாச்சி, அவ்வளவுதான். பூவாயி, உனக்கு காயமெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தாயே, வராய் தாயே, காப்பாத்துமா. இதோ எடுத்துட்டேன், சரியாயிடுச்சு. கொஞ்சம் கைய கொஞ்சம் நீட்டு. மொல்ல மெதுவா அப்படி மடக்கு கொஞ்சமா. சரியாயிடும். மொல்ல நீட்டு. மொல்ல நிமித்துமா, நிமித்து. இப்ப பரவாயில்ல. ஒண்ணும் இல்லம்மா.
சார் வணக்கம், என் பேர் பாஸ்கர், இவர் பேர் ராஜு. வணக்கம் சார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம் சார். சொல்லுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பின மிஸ் ஆனவங்க ஃபோட்டோவை வச்சு இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக தேடிட்டோம் சார். எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல சார். சின்ன க்ளூ கூடவா கிடைக்கல? எதுவும் இல்லை சார். எங்களுக்கு தெரிஞ்சு மிஸ் ஆனவங்க வழி தெரியாம இங்க இருக்கிற ஆபத்தான காட்டுக்குள்ள போயிருப்பாங்களோன்னு தோணுது சார். அப்படின்னு ஆபத்தான காடா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க சார். இந்த பக்கம் போனோம்னா அதுக்குள்ள இருந்து யாரும் உயிரோட திரும்பி வர முடியாது சார். ஒருவேளை திரும்பி வந்தாங்கன்னா அவங்க பைத்தியமா தான் திரும்பி வருவாங்க சார். என்ன பாஸ்கர், இவங்க தான் இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்புறாங்கன்னா நீங்களுமா? சார் இது ஒன்றும் கட்டுக்கதை இல்லை சார், அறிவுபூர்வமான உண்மை. ஆமாங்க சார். இங்க இருக்கிற எல்லாமே பவர்ஃபுல்லான மூலிகைங்க. அந்த மூலிகையோட மொத்த வாடையும் நம்மளால சுவாசிக்க முடியாது. அப்படி அந்த வாடையை இழுத்தா நம்ம உயிருக்கும் நம்ம மூளைக்கும் பாதிப்பு ஏற்படும். 20 நிமிஷத்துக்கு மேல அந்த காட்டுக்குள்ள இருக்கிறது உயிருக்கே ரொம்ப ஆபத்து சார். என்ன சார் இது? நீங்க சொல்றது கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க சார். நம்ம அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஏரியா இருக்கு. நாம அங்க போய் தேடி பார்ப்போம். அங்கேயும் அவங்க கிடைக்கலனா நாம இந்த காட்டு பகுதிக்கு போலாம். சரி, நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கமே போய் பார்க்கலாம். வாங்க. சரிங்க சார். ஆ சார். சூர்யா, 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 காயத்ரி, சூர்யா, காயத்ரி, சூர்யா, சூர்யா, காயத்ரி. வீரா கேக்குதா? சூர்யா, வீரா, சூர்யா, வீரா, சூர்யா, வீரா. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டால பச்சை முகம் பாலு வடியும் முகம், பட்டால பச்சை முகம் பாலு வடியும் முகம், பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா. அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே